என் கூட நீ இருக்கன்னு ஆசைப்படுத, என் கிருபை உனக்கு தந்தாச்சு, போதும். நீ எங்கே போனாலும் நான் உன் கூட இருப்பேன். இனி நீ பழைய இடங்களுக்கு போக மாட்ட, பழைய வாழ்க்கை வாழ மாட்ட, பழைய சூழ்நிலை உனக்கு வராது. நீ சிறப்பான மனிதனாக மாறிட்ட, நீ சுகமாகிட்ட, என்னிடத்தில் கற்றுக்கொள்ள வந்திருக்க, என்னோடு கூட இருக்கணும்னு சொல்லி நீ ஆசைப்பட்டு வந்திருக்க. நான் உனக்கு இதை விட உயர்ந்த ஒரு அனுபவத்தை கற்றுத்தர போகிறேன். என்ன அனுபவம் அப்படின்னு சொல்லி படிக்கும்போது, இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், என் கூடயே இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆனால் அதை விட ஒரு உயர்ந்த அனுபவத்தை இயேசுடத்தில் கற்றுக்கொள்கிறவர்களுக்கு இயேசு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு சாதாரணமான நிலையில் இருக்கிறாரு. அவரை ஆண்டவர் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி, நீ சொல்கிறபடி என் கூட நீ என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இவ்வளோ நேரம் இருந்த போதும், நீ இன்னொரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டாரிடத்திற்கு போ. உடைய சொந்த பந்தங்கள்லாம் எங்கே இருக்காங்க, அவனுக்குலாம் உன்னை பற்றி நல்லா தெரியும், அங்கே போ. ரெண்டாவது வீட்டில் உள்ளவங்கெல்லாம் எங்கெங்கே இருக்கான்னு உனக்கு தெரியும், அங்கே போய் நீ ஒரு காரியம் செய்யணும். நான் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு நீ சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்கள் எல்லாரும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவற்றை கற்றுக்கொண்டால் சாதாரணமான அனுபவங்களை உயர்ந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே வழிநடத்த ஆண்டவரால் முடியும். எனக்கு அவர் சொல்லிட்டார், இவர் சொல்லிட்டார், அங்கே தடை இருக்குது, இங்கே தடை இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக போகிறார். ஆமேன். அவர் நமக்கு முன்பாக சென்று இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி நம்முடைய ராஜபாதையில் தெளிவாக நடத்துவார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னென்னு சொன்னால், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரத்தில் ஓடி வரணும், அவருடைய வார்த்தைகளை கேட்கணும். அதன்படி நம்ம செய்வோமானால், கற்பாறையின் மேலே அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஆண்டவரை ஒப்பிட்டு சொல்கிறாரு. பெருவெள்ளம் வந்து நேரோட்டு வந்து வீட்டின் மேல் மோதி அந்த வீட்டை என்ன செய்ய முடியல, அசைக்க முடியலை. ஆண்டவர் அந்த அர்த்தத்தில் இவனுக்கு சொல்கிற காரியம் என்னென்னு சொன்னால், ஒரு சொந்த பந்தங்கள்லாம் எனக்குள்ளே வரணும், உன்னுடைய வீட்டார் நெருங்கின உறவினர்கள் தூரத்தில் உள்ளவங்க எல்லோரும் என் பக்கம் வரணும், நீ என்னை பற்றி அநேகருக்கு சொல்லணும், சாட்சியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுடைய குறைந்த அனுபவத்தை உயர்ந்த அனுபவத்துக்குள்ளே கொண்டு வர்றார். யாரெல்லாம் அந்த அனுபவத்தை விரும்புகிறோமோ அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டோம்னு சொன்னால், ஆண்டவர் இப்பொழுது இருக்கிற என்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை விட, இப்பொழுது நான் இருக்கிற ஆசீர்வாதங்களை விட இன்னும் சிறப்பான ஆசீர்வாதங்கள் நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம எல்லோரும் விரும்புகிறோம்.